ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான். இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே கிரானி ஸ்கொயரில் கலர்ஸ் பார்த்துருக்கோம், கிரானி ஸ்கொயர் பார்த்துருக்கோம். இது வந்து என்னென்னா பாருங்கள், சன்ஃப்ளவர் தீமில் உள்ள கிரானி ஸ்கொயர். பார்த்தீங்களா, சன்ஃப்ளவர் தீமில் உள்ள கிரானி ஸ்கொயர். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து சன்ஃப்ளவரில் வந்து கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிரானி ஸ்கொயர் பார்த்துட்டோம், கிரானி கலரில் செய்கிறத பார்த்துட்டோம். இப்போ சன்ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கிரானி ஸ்கொயர் மாதிரி பண்ணுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 4 யான் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் யான் தான், காட்டன் யான் எடுத்திருக்கிறேன். 4 கலர் எடுத்திருக்கிறேன். 4 கலர் ஹூக்கு. யானுக்கு சைஸ் எந்த ஹூக் சைஸ் வருமோ அந்த ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கலர் யான், நான் ப்ரௌன் கலர் யான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து 2 இதில் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி செய்கிறேன். மேஜிக் ரிங் போட்டோம்னாலும் அதே மெத்தடு தான். இதை வந்து நம்ம இந்த 5 செயின்ஸ் போட வேணாம், 5 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 5 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. 5 செயின்ஸ் போட்டுட்டோம். 5 செயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த செயினில் வந்து என்ன பண்ணிடணும், நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், அதுக்கு தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் எப்படி பண்ணுறோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இங்கே இன்னொரு இது எடுத்து இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அவ்வளோதான், அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா 3 செயின்ஸ் போட போகிறோம். 3 செயின்ஸை வந்து நம்ம ஒரு டீஸியாக கவுண்ட் பண்ணிப்போம், அதாவது டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணிப்போம். மொத்தம் வந்து நம்ம வந்து 15 டிசிஸ் போட போகிறோம். அந்த இதோடு சேர்த்தோன்னா, செயினோடு சேர்த்தோன்னா, 3 செயின்ஸோடு சேர்த்தோன்னா 16 டிசி வரும். டோட்டலி 16 இருக்கணும். நம்ம இப்போ வந்து 15 போட போகிறோம். உங்களுக்கு டபுள் க்ரோஷே எப்படி போடணும்னு தெரியும். டபுள் க்ரோஷே 15 டபுள் க்ரோஷேஸ் போடணும். இந்த செயின்குள்ளே போடணும். இந்த செயின் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த செயின்குள்ளே தான் நம்ம போட்டுட்டு வரோம். செயின்குள்ளே 15 டிசிஸ் போடலாம். அப்படி இந்த உங்களுக்கு அந்த இடத்துல இடம் பத்தலைன்னா இது கொஞ்சம் நவுட்டி விட்டிங்கன்னா இங்கே நல்லா இடம் கிடைக்கும். அதை நவுட்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷேஸ் போடலாம். 15 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் 15 டபுள் க்ரோஷே போட்டேன். எப்போவுமே கவுண்ட் பண்ணிக்கோங்க 15 இருக்கான்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதே சேர்த்தோம்னா 16. மொத்தம் 16 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட்டிருக்கோம், அந்த செயினே சேர்த்து. இந்த 3 டபுள் க்ரோஷே 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இதை யானை கட் பண்ணிடலாம். 3rd செயின் மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம் அந்த யானை. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. 16 நம்ம இது போட்டிருக்கோம். இப்போது நம்ம இந்த யானையை நம்ம வந்து உள்ளே வரும்போது தைச்சிட்டே வந்துட்டோம்னா, நம்ம பின்னிட்டே வந்துட்டோம்னா இந்த யானை லாஸ்ட்டு நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். அது இதாக இருக்கும். அதனால் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த கலர் எடுத்துக்கிறேன். அடுத்த கலர் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு ஜாயின் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோம் ஜாயின் பண்ணுறது எப்படின்ட்டு.
அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் போட்டிருக்கிற வீடியோஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். 2 செயின் போட்டிருக்கேன். 2 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா இதே செயினில் ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், இது இப்படி பண்ணிவிட்டு yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்து திருப்பி yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டு ஃபுல்லாக பண்ணிடும். நல்லா கொஞ்சம் தூக்கி பண்ணணும், அப்போ தான் நல்லா கிளியராக வரும். அதுக்கப்புறம் திருப்பி yarn over பண்ணி 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணுறோம். 3 டைம்ஸ் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த 7 லூப்ஸையும் ஒன்றா ஒரு yarn over பண்ணி மொத்தமாக சேர்த்து வெளியில் எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுடுறோம். இதுதான் பஃப் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது பஃப் ஸ்டிச். இன்னொரு தடவை இதே மாதிரி 16 பஃப் ஸ்டிச்சஸ் பண்ணணும். yarn over பண்ணிட்டோம், உள்ளே விட்டு எடுத்து yarn over பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே விட்டுறோம், திருப்பி எடுத்துடுறோம், திருப்பி yarn over பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே விட்டுறோம், திருப்பி எடுத்து ஹூக் எடுத்து முடிச்சிடறோம். இதுதான் பஃப் ஸ்டிச். 1 2 3 4 5 6 7 7ஐயும் என்ன பண்ணோம், ஒன்றா yarn over பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின். இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த செயினையும் உள்ளே இந்த நூலையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி நம்மளை வந்து ஹைட் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த நூலை சேர்த்துட்டே பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்து நம்ம வெளியில் எடுக்க மாட்டோம். ஒரு யானையும் திருப்பியும் yarn over பண்ணிவிட்டு திருப்பியும் அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே விட்டு திருப்பியும் எடுத்துட்டோம் யானை. திருப்பி yarn over பண்ணி 3 தடவை இந்த மாதிரி பண்ணோம். திருப்பி yarn over பண்ணிட்டு வெளியில் உள்ள விட்டு பஃப் ஸ்டிச்னால நம்ம வந்து வெளியில் எடுக்க மாட்டோம். இது என்னென்னா பஃப்பாக அப்படி புஷ்ஷுன்னு வந்து நிற்கிறதுனால இது பேர் பஃப் ஸ்டிச். பார்த்தீங்களா, புஷ்ஷுன்னு வந்து நிற்குதா, இது பேர் தான் பஃப் ஸ்டிச்சு. லாஸ்ட்டு தான் நம்ம வந்து அந்த மொத்தமாக yarn over பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இன்னொரு தடவை பாருங்கள், yarn over பண்ணிட்டு உள்ளே விட்டு எடுத்துடுறோம். 1 டைம் பண்ணிட்டோம், திருப்பி yarn over பண்ணிட்டோம், உள்ளே விட்டு எடுத்துட்டோம். 2 தடவை பண்ணிட்டோம், திருப்பி yarn over பண்ணிட்டோம், உள்ளே விட்டு திருப்பி yarn over பண்ணி எடுத்துடுறோம். மொத்தம் நம்மளுக்கு இதில் பண்ணிடுறோம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுடணும், அவ்வளோதான். இப்போ 16 ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். 16 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த இதில் வந்து டபுள் 2 இது போட்டிருப்போம்ல, அந்த இதில் மேலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதாவது எங்கன்னா இந்த செயின் ஸ்பேஸ் முடிச்சுட்டு இங்கே ஒரு செயின் ஸ்பேஸ் போட்டிருக்கோம்ல, இந்த செயின் ஸ்பேஸில் நம்ம இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த யானை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்த யான் வந்து எப்படி இது பண்ணுறோன்னா, இந்த யானை எடுத்துக்கிறேன். இது எப்படி சேர்க்குறோன்னு பார்க்கலாம். இது வந்து இதுக்குள்ளே அடுத்த கலர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டார்க் எல்லோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லைட் எல்லோ எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சன்ஃப்ளவர் நம்மளுக்கு லைட் எல்லோ தான். என்கிட்ட இப்போ யான் தீந்துறதுனால நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு நாட் போட்டுட்டு இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் போட்டோம், ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா, இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணணும், ஓகேவா. இந்த செயின்குள்ளே இல்லை, இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறோம், சரியா. நம்ம இப்போ இந்த ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு செயின் போட்டுக்கலாம். 1 1 2 செயின்ஸ் போட்டோம். இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பஃப் ஸ்டிச்சும் டபுள் க்ரோஷேயும் சேர்ந்த மாதிரி வரும். இது வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் பார்த்து நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு எப்போவுமே பாருங்கள் 2 யானை விட்டுறோம். நம்ம எப்பவும் போல் இதுக்கு பண்ணுவோம்ல, அது மாதிரி டிசி, அதாவது டபுள் க்ரோஷேக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு
திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பி யான் ஓவர் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் விட்டுறோம். 3 லூப்ஸ் இருக்குது. திருப்பியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் 2 லூப் மட்டும் விட்டுறோம். நம்மளுக்கு இப்போ 4 லூப்ஸ் இருக்குது. திருப்பி ஒரே ஒரு தடவை 1 யான் ஓவர் பண்ணிட்டோம். திருப்பி இந்த 2 லூப் மட்டும் விட்டுடுறோம். நம்மளுக்கு 5 லூப் இருக்குது. இந்த 5 லூப்பையும் ஒன்றா வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு 1 2 செயின் போட்டுடுறோம். இது வந்து ஒரு பெட்டல் மாதிரி வரும். காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணிட்டோம். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டுறோம். யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே விட்டு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே வச்சுட்டு திருப்பி இங்கே பாருங்கள் யான் ஓவர் பண்ணி திருப்பியும் வெளியில் விட்டுறோம். திருப்பி இந்த 2 லூப்பை மட்டும் வெளியில் எடுத்துடுறோம். 3 ஆயிடுச்சு. இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணி இதுக்குள்ளே உள்ள விட்டு வெளியில் எடுத்து இன்னும் ஒரு தடவை மொத்தம் 4 டைம்ஸ் 1 2 3 4 சரியா 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணியிருக்கோம். 5 லூப்ஸ் இருக்குது. 5 லூப்ஸையும் ஒன்றா வெளியில் எடுத்துட்டு 1 2 இந்த 2 செயின் போட்டுடுறோம். இந்த மாதிரி நம்ம பின்னும்போது இந்த யானையை பின்னாடியே வச்சு பின்னிகிட்டே வந்துட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி ஹைட் பண்ண வேணாம். இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி 16 பெட்டல்ஸ் போடணும். நம்ம யான் ஓவர் பண்ணிட்டோம். இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் வெளியில் எடுத்துடுறோம் ஒரு தடவை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி யான் ஓவர் பண்ணி உள்ளே போட்டு திருப்பி ஒரு தடவை எடுத்துடுறோம். திருப்பி யான் ஓவர் பண்ணிட்டோம். திருப்பி உள்ளே விட்டு எடுத்து இந்த 1 டைம் மட்டும் எடுத்துடுறோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு தடவை 5 லூப்ஸ் வந்துருச்சு. 5 லூப்ஸையும் ஒன்றா வெளியில் எடுத்துடுறோம். 1 2 லைன் இது போட்டுடுறோம். 2 செயின் போட்டுடுறோம். ஓகேவா? இதே மாதிரி வரும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் ஒன்றில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஒன்றுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இப்படி பண்ணணுன்னா யான் ஓவர் பண்ணிட்டோம். இந்த 2 நடுவில் இந்த ஸ்டிச்சுக்கு 2க்கு நடுவில் விட்டு ஒரு தடவை எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து வெளியில் எடுத்துடுறோம். இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், திருப்பி யான் ஓவர் பண்ணி திருப்பி உள்ளே விட்டு திருப்பி எடுத்து இங்கே தான் நம்ம யான் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். லாஸ்ட் 2 ஸ்டிச் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் யான் ஓவர் பண்ணுறோம். திருப்பியும் உள்ளே விட்டு எடுத்து இந்த 2 ஸ்டிச்சையும் வெளியில் எடுத்துடுறோம். மொத்தமாக எடுத்துடக்கூடாது. 4 லூப் இருக்குது. இன்னும் ஒரு தடவை யான் ஓவர் பண்ணுறோம். இங்கே உள்ள விட்டு எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா 5 லூப்ஸ் இருக்குது. அந்த 5 லூப்ஸையும் ஒன்றா வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் 1 2 செயின் போட்டுடுறோம். 2 செயின் போட்டால் அங்கே பண்ண மாதிரியே இங்கேயும் நம்ம இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்புக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னா க்ளீனாக இருக்கும். முடிஞ்சிச்சு. ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான். கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த ஃப்ளவர் ஷேப்க்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மாற்ற போகிறோம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஃப்ளவர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ மாற்ற போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒயிட் யான் எடுத்துக்கிறேன். ஒயிட் யான் வச்சு தான் நான் வந்து ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஒயிட் யான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி வந்துடுச்சு. ஒயிட் கலரை நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே இந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த 2 ஸ்பேஸில் தான் நம்ம வந்து 2 செயின் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுலேயுமே அதே 2 செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணவும் போகிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணிடலாம். எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எங்கே முடித்தோமோ அங்கே ஜாயின் பண்ணணும்னு இல்லை, நம்ம எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 4 செயின் போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், ட்ரிபிள் க்ரோஷே தான் பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 2 தடவை யான் ஓவர் பண்ணிட்டோம்.
ஹூக்கில் இந்த யானை ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். 1 2 3 3 தடவை பண்ணலாமா? இதே மாதிரி திருப்பியும் இன்னொரு தடவை யானை ஒர்க் பண்ணிவிட்டு 2 தடவை யானை ஒர்க் பண்ணுறோம். 1 2 ட்ரிபிள் க்ரோஷியோட ஃபார்முலா 3 டைம்ஸ் 1 ஒர்க் பண்ணிட்டு 1 2 3 தடவை வெளியில் எடுத்துடுறோம். அவ்வளோதான், ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் செயின்லாம் ஒன்றும் போட வேணாம். அடுத்து வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த செயின் ஸ்பேஸில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேயும் 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 3 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். இங்கே 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அதாவது உங்கள் 4 செயின் ஆட் பண்ணால் 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இனி அடுத்ததில் வந்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதில் இந்த செயின் ஸ்பேஸில், இந்த 2 செயின் ஸ்பேஸில் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னா, யானை ஒர்க் பண்ணிட்டு உள்ளே எடுத்துடுறோம். யானை ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்துடுறோம். ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். 3 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். திருப்பியும் இந்த எட்ஜில் வந்து திருப்பியும் வந்து டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. தெரியுதா? இப்போது நம்மளுக்கு இது வந்து ஒரு கார்னர். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு கார்னர் வரும். ஓகேவா? ட்ரிபிள் க்ரோஷே வந்து கார்னரில் நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த கார்னரில் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 2 தடவை யான் ஓவர் பண்ணிட்டோம். இந்த கார்னரில் உள்ள விடுறோம். அடுத்த ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு கார்னரை உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறோம். 3 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டோம். 2 டைம்ஸ், அடுத்து 3. ஓகே, 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டோம். 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம எப்போவுமே கார்னரில் வந்து என்ன பண்ணுவோம், 2 தடவை போடுவோம், அப்படி தானே? அப்போ ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டோம் 3 தடவை. இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். திருப்பியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே இதிலே போட்டுடுறோம். ஓகேவா? 1 ட்ரிபிள் க்ரோஷே, 2 தடவை சுற்றணும். 1 2 1 ட்ரிபிள் க்ரோஷே, 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு இது கார்னர் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அது நம்ம லாஸ்ட் முடிக்கும்போது ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டு நம்ம ஒரு கார்னராக மாற்றிடுவோம். ஓகேவா? அது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி இங்கே என்ன பண்ணுறோம், டபுள் க்ரோஷே, இங்கே ஹாஃப் டபுள் க்ரோஷே, இங்கே டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் கார்னரில் ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ நான் இன்னொரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். 1 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே போட்டோம். இனி அடுத்ததில் வந்து 3 டைம்ஸ் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா ஃபுல்லாக நம்ம யானை ஒர்க் பண்ணி வெளியில் எடுத்துடணும்.
ஓகே, அடுத்ததில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, இவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி இந்த கார்னர் வந்துட்டோம். கார்னரில் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டு 2 செயின் போட்டு திருப்பியும் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். பாருங்கள், ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். இதே மாதிரி தான் எல்லா கார்னருக்கும் எல்லா இதுவுமே. ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷே போட்டு 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு திருப்பி 2 செயின் போட்டிருக்கோம். 2 செயின் போட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷே போட்டுறோம். ட்ரிபிள் க்ரோஷே 1 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டோம். இனி அடுத்து 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டால் இதோட இது முடிஞ்சிடும், இந்த கார்னர் முடிஞ்சிடும். ஓகேவா? திருப்பியும் நம்ம அதே மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 1 ட்ரிபிள் க்ரோஷே, 2 and 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு அதே மாதிரி தான் செயின் போடணும். 2 செயினு, 2 செயினு, அப்புறம் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடறோம். 1 2 3 4 4த்தில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரோம். முடிஞ்சிச்சு. நூல் விட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம பண்ணும்போதே நம்ம வந்து பின்னாடி வந்து யானை ஹைட் பண்ணிகிட்டே வந்ததுனால நம்மளுக்கு வந்து யானை வந்து இது ஹைட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டால் போதும். முடிஞ்சிச்சு. இந்த யானை மட்டும் நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணி, அதாவது இதே பேட்டர்னை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நம்ம வந்து சிவ் பண்ணிட்டோம்னா, அது 2 சைடையும் தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி நம்ம செஞ்சிடலாம். பவுச் மாதிரி செஞ்சு நம்ம அதில் வந்து காயின் பர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிரானி ஸ்கொயர், இங்கே ஒரு கிரானி ஸ்கொயர் ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு லூப் இதெல்லாம் வந்து சிங்கிள் க்ரோஷே வச்சு பண்ணியிருக்கேன். பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு காயின் பர்ஸாக மாறிடும். ஏர் பவுச்சு, ஏர் பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். ஏர் பவுடர் இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி போட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸ் இதில் போட்டு நம்ம பர்ஸில் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதை காயின் பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 தடவை இதே மாதிரி திருப்பி இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிவிட்டு சிவ் பண்ணணும். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் சிவ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு காயின் பர்ஸாவோ இல்லைன்னா ஒரு இதாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதே மாதிரி நிறைய செஞ்சுட்டு நம்ம இது வந்து ஒரு கார்மெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சின்ன பேபிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் போர்ஷனில் யோக் மாதிரி பண்ணி அதுக்கு கீழே வந்து ட்ரெஸ் மாதிரி தைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தொப்பிக்கு மேலே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு தொப்பி சைடு ஃபுல்லாக
ரவுண்டு வரும்ல, அந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து எக்ஸ்ட்ரா நூலை அதாவது யான்ஸை வச்சு தச்சுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய செஞ்சுட்டு நம்ம பில்லோ கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பெருசாக நிறைய பண்ணிவிட்டு பில்லோ கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த கிரானி ஸ்கொயர் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் க்ரியேட்டிவிட்டி வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.